ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெங்கடேஸ்வரா கார்ஸ் திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்டில் சிவகாமிபுரம் அப்படிங்கிற இடத்துல இவங்களோட ஷாப் இருக்குது. அவங்க நமக்காக ஒரு கார்ஸை எப்படி என்னென்ன புக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அவங்ககிட்டே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கேட்கணும். சொல்லுங்கள் சார். இப்போ ஒருத்தங்க வந்து கார் வந்து நிறைய பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து புக்கு மட்டும்தான் பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் புக்கையும் தாண்டி நிறையா செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு நிறைய சின்ன விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எங்களோட சப்ஸ்கிரைபருக்காக கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு எடுக்கும் போதும் அதை பார்த்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொடுங்க. இப்போது செகண்ட் ஹேண்ட் கார்ஸில் பார்த்தீங்கன்னா பார்கோட் சிம்பிள் வச்சு வருது. ஆடியோ விதிமுறைகள்லாம் மாற்றிட்டாங்க. இல்லை புக்கில் சொல்கிறீங்களா? புக்கிலோட சேர்த்து தான் என்ஓசி பேப்பரில் இப்போ பின்னாடி எத்தனை ஓனர் இருந்தாலும் சரி, இப்போ என்ஓசி பேப்பர் வாங்கி தான் இருக்கணும். அதோட பிறந்த இடத்துல வாங்கணும். ஓகே, பிறந்த இடத்துல வாங்கி தான், அதாவது வண்டி எங்கே ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்களோ அங்கே வந்து என்ஓசி பேப்பர் வந்து நம்ம வந்து வாங்கணும். ஆமாம் அங்கே தான் வாங்கணும். ஓகே, அங்கே வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். ஓகே, அந்த என்ஓசி பேப்பர்லயுமே அதாவது நிறைய பேர் வந்து எழுதி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா? என்ஓசி பேப்பருங்க வந்து பேப்பர் வந்து எழுதி இருக்கக்கூடாது, பார்கோட் சிம்பிள் இருக்கணும். பார்கோட் சிம்பிள் இருக்கணும். இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் ஸ்கேன் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ அப்படி தான் ஆகும்போது நம்ம செல்லில் மொபைல் நம்பர் வரும், அதில் காட்டும்போது தான் எஃப்சியே காட்ட முடியும். நம்ம பேர் மாறுதுன்னா நம்ம செல் நம்பர் வரும், அதில் எல்லாமே ஆர்டிஓ புக்கில் அந்த ஆர்சி புக்கில் எல்லாமே வந்துடும். ஓகே ஓகே, இப்போ எல்லாமே மாற்றிட்டாங்க ப்ராப்பராக. சரி, ஓகே. அதனால தான் இவ்வளோ பேர் இப்போ என்ன செய்வாங்க, இந்த புக்கு ஃபைனான்ஸ் இல்லாமல் சில பேர் கொடுத்துருவாங்க. அடிஷன் ஆஃப் கைட்ரு ஆப்ஷனோடு இருக்கும், கேன்சலாக இருக்காது, ஒன்றும் இருக்காது. வண்டியை சௌகரியமாக வாங்கிடுறாங்க. ஆனால் அது பின்னால் உள்ளது தெரியாது. இந்த ரிஸ்க்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. செகண்ட் ஓனர் வாங்கிட்டு அவங்க என்னன்னு தெரியாமல் கொடுத்துருவாங்க வண்டியை. ஆனால் அதே நம்ம மூணாவது ஓனர் நம்ம வாங்கி வச்சுருக்கும் போது அப்போ என்ன தெரியும், வண்டியை பார்த்து எடுக்கணும். பார்த்து எடுத்தால் தான் நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இதுக்கு தான் சொல்கிறேன், ரெடியாகும் போது இந்த பார்கோடு சிம்பிள் எத்தனை ஓனர், ரிமூவல் ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். பழைய சிம்பிள் பழையது இல்லைன்னா ரிமூவல் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ உள்ள ஃபைனான்ஸ் என்ன வச்சுருந்துன்னா ஆன்லைனில் பார்கோட் சீரியல் நம்பர் வரிசையாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணது மாதிரி அந்த இதில் பார்கோடு இருக்கும், சதுர டைப்பில் இருக்கும். அது இருந்தால் நீங்கள் எடுங்க, அது ரொம்ப முக்கியம் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு. ஓகே, வெளியே நம்ம கார் வாங்குறோம் அப்படின்னாலே இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் எடுக்கிறோம். வேறு என்ன மாதிரிலாம் நம்ம காரோட இதை பார்த்து வாங்கலாம்? பார்க்குறது எல்லாமே வண்டியில், எல்லா வண்டியிலுமே சரி, மாருதி பொருள் எடுக்கலாம், ஹூண்டாய் பொருள் எடுக்கலாம், மஹிந்திரா பொருள் எடுக்கலாம். எந்த வண்டினாலும் நம்ம எடுங்க, அதை பற்றி பயம் எல்லாமே இல்லை. ஏன்னா மெயின்டெனன்ஸ் தான் வரும். நம்ம ஒரு ஏரியாவுக்கு நம்ம நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம்னா, லாங் போகிறோம்னா முந்தின நாளே ஒரு ஒர்க் ஷாப்பில் கொண்டு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வண்டி செகண்ட் ஹேண்ட் வாங்குறது பெருசு இல்லை, வாங்கிட்டு நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முந்தின நாளே ஒரு செக்அப் பண்ணிக்கணும், சென்ட்ரல் செக்கப்பாக. இப்போ நம்ம ஒரு லாங்குக்கு போகிறோம், அங்கே வெளியில் யாரும் தெரியாது நம்மளுக்கு. ஓகே, ஒரு லாங் போகும்போது நம்ம முன்னக்கட்டியே செக் பண்ணி ஆயில் எப்படி இருக்குது, தண்ணி எப்படி இருக்குது, ஏர் எப்படி இருக்குது. அப்புறம் சோசியலாக ஒரு ஜென்ரலாக புது கார் வாங்குறவங்களுக்கு, செகண்ட் ஹேண்டாகவே புதுசாக வாங்குறவங்களுக்கு நம்ம கார் வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சி ஓட்டக்கூடாது. கார் வாங்கியாச்சு, அடுத்த நாள் நம்ம மெக்கானிக் செல்லில் கொண்டு போய் நம்ம எடுத்தாச்சு. நம்ம எடுத்ததுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. நம்ம எடுத்தாச்சு, நம்ம ஆண்டவே நம்மளுக்கு தந்திருக்காது. நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், இனிமேல் காரை பார்க்குறது வந்து ஒர்க் ஷாப்பில் பார்த்து இதில் என்னென்ன வேலை இருக்குது. நான் ஒரு இடத்துக்கு போவேன், கோயில் குளத்துக்கு போவேன், ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவேன், லாங் ட்ரைவ் போவேன், வண்டி நல்லா இருக்கணும். என்னால் இடையில போய் நின்றுட்டோம்னா நானும் என் வீட்டாலும் கஷ்டப்பட்டுருவாள். வண்டி ஒரு பழைய வண்டி எடுத்தாச்சு, இது நம்ம செக்அப் பண்ணி வைக்கணும், வண்டி நல்லா இருக்கா, அதை மட்டும் தான் கேட்கணும். முதல்ல இப்போ எடுத்தோன்னா அதை லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே அந்த லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. செகண்ட் ஹேண்ட் எந்த கார் இப்போ நம்ம இங்கேருந்து சென்னை போகிறோம்ல, சென்னை போகும்போது முந்தின நாள் நம்ம செக் பண்ணி ஆயில் லெவல் எப்படி இருக்குது, கூலண்ட் ஆயில் எப்படி இருக்குது, இன்ஜின் ஆயில் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் போகணும். இடையில போய் நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம எடுத்தவங்களையும் திட்டக்கூடாது, வாங்கினவங்களையும் திட்டக்கூடாது. நம்ம வந்து நம்ம பார்க்குற வண்டி நம்ம தான் பார்த்து செக் பண்ணிடுறோம். இதுதான் நம்மளோட நான் சொல்ல வர்றது பேசிக். இது தான் சில பேருக்கு இது தெரியலன்னொடனே வண்டி ப்ராப்ளம்னா எங்களுமே டீலர்ஸை ஒரு தப்பான நினைப்புகள், அதை நினைக்கண்டாம். நம்ம வண்டி வாங்குறோம்னா இதான் நிலைமை. அக்ரிமெண்ட் போட்டு ப்ராப்பராக டெலிவரி போட்டு வாங்குறாங்களா, நல்லபடியாக ஒரு ஷாப்பில் வச்சு செக் பண்ணி வண்டி மெயின்டெனன்ஸ் இது தான். 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் ஒரு தடவை போய் மெயின்டெனன்ஸ் பாருங்கள். நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை நம்பி நாங்கள் எடுக்க வரோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து பேசிக்காக வந்து நாங்கள் வந்து இப்போ உங்களை தான் நம்பி வர்றோம் அப்படின்னா எங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் என்னென்னா, இப்போ நாங்கள் இப்போ நிறைய ஷாப் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களை நம்பி வர்றவங்க பட்சத்தில் எங்களுக்கு ஓனாக நீங்கள் கொடுக்குறது நல்ல காராக இருக்குன்னு நாங்கள் பேஸ் பண்ணி எடுக்கலாமா? அந்த மாதிரி நாங்கள் எப்படி கொடுக்கணும்னா, வண்டி நாங்கள் எடுக்கிறது ஃபுல்லாமே எக்ஸ்சேஞ்ச் வண்டிகள்.
ஓகே எல்லாமே திருநெல்வேலியில் கம்பெனி வண்டிகள் எடுக்கும். முக்கியமாக எல்லாருக்கும் பேர் இதே மாதிரி நம்ம வாரத்துக்கு அந்த டிப்ஸ் வேணும்னா நாங்களே உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்போம். வாரம் இதே மாதிரி ஒவ்வொரு ரிவ்யூ இருக்கும். இப்போ கொடுத்துருக்க வந்து ஒரு சின்ன ஸ்மால் டிப்ஸ் தான். நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்து வந்து ஒரு சின்ன டிப்ஸ் காரை பற்றின ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.